இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சூரியன் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இருக்காரு. இவங்களுக்கு தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும்? இப்ப இவங்களை விட்டு பிரியக்கூடிய அந்த ஒரு நபர் யாரா இருப்பாங்க? இவங்களை விட்டு பிரியக்கூடிய முக்கியமான நபர் யாரு அப்படின்னா, இவங்க பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதம் எனக்கு எல்லாமே சக்சஸா நடக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பதிவு நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனல்ல வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தவிர்த்து நீங்க ஆசிரியராகவும் இருக்கீங்க. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா மட்டும் இல்லாம வாஸ்தும் சொல்லி கொடுக்குறீங்க. சோழி பிரசனம் பார்க்கறதுக்கும் நீங்க சொல்லி தரீங்க. ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார். நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க எல்லாமே ஒரு சேர ஒருங்கிணைத்து பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மக்கள் யாராவது வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாமா. ஓகே சார். இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் போயிடலாம். இன்னைக்கு சூரிய பெயர்ச்சி வர இருக்கின்ற சூரிய பெயர்ச்சி எப்போ வருது, ஒரு 4 குட் நியூஸ் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க இந்த சூரிய பெயர்ச்சியில அப்படின்னா அது யாரா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னவா இருக்கும், சூரிய பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்றத மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுத்துருங்க சார். இந்த சூரிய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வருது. ஓகே. இந்த மாதத்துல அதுவும் முக்கியமா இந்த சூரிய பெயர்ச்சி நீங்க கேட்ட ரொம்ப விசேஷமான ஒரு பெயர்ச்சி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். அதான் ரொம்ப விசேஷம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் அது சூரிய பயிற்சி ஆகும். ஆவணி மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில நம்ம எந்திரிக்கிறோமோ எந்திரிக்கலையோ அவர் உதிக்கிறாரு, அவர் உதிக்கிறாரு. அதே மாதிரி சாயங்காலம்னா அவர் மறைஞ்சிடுறாரு. அது போல நம்முடைய ரொட்டீன் லைஃபை பாதுகாக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். அதனாலதான் இந்த பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி. ரெண்டாவது ஆட்சி பெற்றும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தன்மைகள் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுது. சூப்பர் சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கா என்னென்ன நன்மைகள், என்ன குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரிய பயிற்சி பலாபலன்கள் பத்தி ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 4 குட் நியூஸ் என்னவா சார் இருக்கும்? இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சூரியன் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இருக்காரு. இந்த மகர ராசி என்பவர்கள் இப்ப என்ன பண்ணணும்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் திடீர் அதிர்ஷ்டம் என்ன சொல்லுவாங்க, லாட்டரி டிக்கெட் வருமா, எனக்கு புதையல் கிடைக்குமா, அதுதான் மைண்ட்ல வரும். அப்படி இல்லாம இவங்க உழைப்புக்கு மேல ஊதியம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா பிசினஸ்ல அதிக லாபத்தை எதிர்பார்த்து அதிகமா ஆர்டர்ஸ் ஏதாவது கிடைக்குமா, அதிகமா மார்க்கெட்டிங் பண்ணலாமா, எப்படிலாம் நம்ம பொருளை விற்கலாம், எந்த மாதிரி லாபத்தை அதிகப்படுத்தலாம், எப்படிலாம் வேல்யூ ஆட் பண்ணலாம்னு நினைச்சு யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு திடீர் அதிர்ஷ்டமா பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 100 பொருள் வித்துட்டு இருக்காரு மாசம் அப்படின்னா டக்குனு இந்த மாசம் ஒரு 1000 பொருள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும் போது ரொம்ப நாளா ஒரு வீடு விற்க முடியாம இருப்பார், இடம் விற்க முடியாம இருப்பார். திடீர்னு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி
இடம் விற்கிறேன்னு சொன்னீங்க, என்ன ரேட்டுங்க? இவர் சும்மா சொல்லியிருப்பாரு, 5 லட்சம் சொல்றாரு, 6 லட்சம் சொல்லுவாரு. விற்காம இருக்க சும்மா சொல்லுமே, எப்படி விற்க போறது இல்ல. சரிங்க, ஓகேங்க, நாங்க எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அந்த இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும், வீடு விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதே போல ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்காரு, ரொம்ப நாளா வராம இருக்கு, இவரும் ஃபாலோ பண்ணி விட்டுருப்பார். அது எல்லாம் இங்கே கிடைக்க போகுது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருப்பார். இவர் ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, என்னங்க பணம் தரேன்னு சொன்னீங்க, தரல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லைங்க அங்கே தான் கொடுக்கறது தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி பணத்தை எடுத்துன்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அவங்க மூலயமா ஏதாவது வரவுகள் உண்டு, அவங்க மூலயமா சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது ரொம்ப நல்லது. ஓகே சார், சூப்பர். ஒரு நல்ல அற்புதமான விஷயம் மகர ராசிக்கு சொல்லியிருக்கீங்க. விற்காத இடமோ வீடோ விற்கக்கூடிய ஒரு மாதமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும்? தொழில் வேலையில லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதான் சொல்றேன், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருப்பார், எந்த நியூஸுமே இல்லாம இருக்கும், இவரும் ஃபாலோ பண்ணாம இருப்பார். திடீர்னு ஃபோன் பண்ணி, என்ன சார் நான் ஒன்று அப்ளை பண்ணேன், நீங்கள் அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் பண்ணீங்க சொல்லவே இல்லைன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிப்ளை, நல்ல ரிசல்ட் வரும். நான் இவ்வளோ சம்பளம் தரேன், நீங்கள் இந்த பொசிஷனுக்கு உங்களை அப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவர் யோசிச்சிருக்க மாட்டார், சும்மா ஃபோன் பண்ணி கேட்டால் பரவாயில்ல, கால் பண்ணேன் பரவாயில்ல, கேட்டது கிடைச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதம் எங்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அது ரிசல்ட் வருது வரல, அவங்க வாங்குறாங்க வாங்கலை, எல்லாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி, நான் மாதிரி கொட்டேஷன் கொடுத்தேன், எதுவுமே நீங்கள் ஆர்டர் வாங்கவே இல்லை, நீங்கள் பொருள் வாங்கிக்கிங்க, நாங்கள் இப்படிலாம் ஆஃபர் தரோம், அது தரோம் இது தரோம்னு சொன்னாங்கன்னா இந்த மாதம் அதிகமாக டேர்ன் ஓவர், சேல்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆட்டோமேட்டிக்காக பண வரவுகள் வரும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிரெடிட் கொடுக்காம பார்த்துக்கணும். அதில் மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்னங்கன்னா, இவங்க திடீர்னு ஒருத்தர் ஒரு 1000 ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பேமெண்ட் அடுத்த மாதம் தரேன்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க, அதில் மாட்டிப்பாங்க. அப்போ அந்த பேமெண்ட் கிரெடிட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பாதுகாப்பாக பண்ணாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். ஓகே சார், இப்போ இவங்களை விட்டு பிரியக்கூடிய அந்த ஒரு நபர் யாரா இருப்பாங்க? இவங்களை விட்டு பிரியக்கூடிய முக்கியமான நபர் யாரு அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கு. அந்த எதிரிகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருடைய வயிற்றெரிச்சல் தான் பிரச்சனையை கொடுக்கும். இவங்க நல்லா வளர்ந்துட்டு இருப்பாங்க, வளரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய பிரச்சனை கொடுக்கும். இப்ப அவங்கெல்லாம் இவங்களை பார்த்து ஓடக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கும். நம்ம எவ்வளவு அவனை இது பண்ணாலும் அவன் வளர்ந்துகிட்டே இருக்கானே, அது காரணம் மகர ராசிக்கு இன்பில்டா ஒரு திறமை இருக்கு. அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் யாரும் கேட்டா மகர ராசி என்பதெல்லாம் பயங்கரமா உழைப்பாங்க. 24 hours நான் வேலை செய்து தயாரா இருக்கேன், வேலை கொடுத்தா போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். அது இந்த மாதம் இன்னும் அபரிவிதமான வளர்ச்சியா இருக்கும். அதனால இவங்களுடைய எதிரிகள் எல்லாமே தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்பா நீ தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கும். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. என்னன்னா உழைக்கக்கூடிய ராசிகள்ல மகர ராசி மிக முக்கியமான ராசி. வேலை கூட நான் இன்னைக்கெல்லாம் உழைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த உழைப்பு அப்படின்றது வேணும் இல்லையா? நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ராசி வந்து இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதம் எனக்கு எல்லாமே சக்சஸா நடக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? இந்த மகர ராசி என்பது என்ன பண்ணணும்னா, பக்கத்துல ஏதாவது இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்றது நல்லது. ஐயனாரா இருக்கட்டும், முனியப்பனா இருக்கட்டும், முனீஸ்வரராக இருக்கட்டும், இல்லை கண்டிப்பாக இதில் இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம். சாஸ்தா வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும், சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இவங்க நல்லா வேலை செய்வாங்க, அதனால இவங்களுக்கு எப்பவுமே ஒரு எதிரிகள் இருக்கும். அப்போ எதிரிகள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு காவல் வேணும். அந்த காவலை யார் கொடுப்பாங்கன்னா, காவல் தெய்வங்கள் கொடுக்கும். அப்ப காவல் தெய்வம் ஐயப்பனாரு, சரிங்களா, கருப்புசாமி, கருப்புராயன், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணாங்க. ரொம்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது சார்னா, நேர பக்கத்துல ஐயப்பன் கோயில் எல்லா ஊர்லயும் இருக்கு. ஐயப்பனை போய் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நெய் அபிஷேகம் பண்ணு ஒரு பிரார்த்தனையை வச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பா இருப்பாங்க.
சூப்பர் சார். சாஸ்தா வழிபாடு செஞ்சாலே போதும் கண்டிப்பா. மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி காவல் தெய்வ வழிபாடும் ரொம்ப சிறப்பா இருக்கு இவங்களுக்கு இல்லையா? ஆமா. இந்த ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு? இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் நியூஸ் என்னன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்மா. தேங்க்யூ. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.